என்னாச்சு? இன்னும் அதே யோசிச்சுட்டு இருக்கியா? இன்டர்ன்ஷிப் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிக்கிறது? ட்ரீம் ஜாப் தானே. உண்மைதான். ஆனா கேட்டுக்கிட்ட வேலை செய்யறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஒரு புது போராட்டம் ஆரம்பிச்ச மாதிரி. அங்க எவ்வளவு நாள் இருக்க போறேனே தெரியல. மனசு மூளையும் போராடினா மனசு சொல்றதுதான் கேட்கணும். அதுதான் சரியான வழிகாட்டும். Come on now, cheer up. பாட்டி, வணக்கம் பாட்டி. வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். சரி, ஒரு கெஸ் பண்ணு. சொல்லு, என் கையில என்ன இருக்குன்னு. தெரியலையே, என்ன இருக்கு? சூடான கச்சோடி. திடீர்னு காலங்காத்தால சூடா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சு. உடனே கிளம்பி வந்துட்டேன் நம்ம சேட்டு கடைக்கு. பாத்தீங்களா, சூடான கச்சோடி வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுறீங்களா? இல்ல பாட்டி, தேங்க்யூ. இன்னைக்கு வீட்ல எல்லாரும் ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். ஓ பாட்டி, உங்களுக்கு கச்சோடி வேணும்னா எங்க கிட்ட சொல்லிருக்கலாமே, நாங்க எடுத்துட்டு வந்திருப்போம். ஏன் சொல்லணும்? காலங்காத்தால யாராவது ஹேண்ட்ஸமான பிரின்ஸ் வெளியே வந்தா என்ன பண்றது? இத பாரு, ஆப்பர்ச்சுனிட்டியை எப்பவும் மிஸ் பண்ணவே கூடாது. சரி, அப்ப நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். இல்லனா இந்த கச்சோடி சூடு குறையிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்புறம் என் பேரை ரொம்ப சூடாயிடுவான். நான் கிளம்புறேன். போயிட்டு வரேம்மா. இவ்ளோ யோசிக்காத ரத்னா. போலாம் போலாம் தானே? ஹலோ சின்னவனே, பாத்தியா உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு? குட் மார்னிங். சூடான கச்சோடி. காலையிலே நீங்க எங்க போயிருந்தீங்க? அப்புறம் கண்ட எண்ணெயில ஊற வச்ச கச்சோரி, இதெல்லாம் நீங்க சாப்பிட கூடாதுல்ல? ஏன் இஷ்டப்படி தான் நான் வாழ்வேன். எப்படியோ ஒரு நாளைக்கு சாகத்தான் போறோம், அதுக்குள்ள லைஃப் என்ஜாய் பண்ணலாம். உனக்கு பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வரேன். நோ பாட்டி, நோ. இத நீங்க சாப்பிட கூடாது. எப்ப மாறுவீங்க நீங்க? நான் மாறி என்ன பண்றது? நாட்டுக்கும் லாபம் இல்ல, உனக்கும் இல்ல. நீ கல்யாணம் பண்ணி பசங்களையும் பெத்துக்கல. Do you know, உன்னோட அப்பா உன் வயசுல இருக்கும்போது உன் விரல பிடிச்சி உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு, தெரியுமா? உனக்கு பசங்க இல்ல, சோ அதனால உன்னால ஸ்கூல்லையும் டிராப் பண்ண முடியாது. அப்ப கச்சோடி சாப்பிடலாம்ல? Why not? பாட்டி, இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பாட்டி, பாட்டி. ப்ளீஸ் பாத்து எடுத்து வைங்க. எந்த பாக்ஸும் மிஸ் ஆயிடக்கூடாது, சரியா? ரத்னா, அத நான் ஜாயின் பண்ண வந்திருக்கேன். ஐ see. ஆட்டிடியூடோடவா இல்ல இல்லாமலையா? ஐம் so sorry நித்யா. ஆனா அன்னைக்கு என்கிட்ட அன்ப்ரொஃபஷனலா பிஹேவ் பண்ணாங்க நித்யா. அன்ப்ரொஃபஷனலாவா? மை டியர் ரத்னா, முதல்ல இந்த ப்ரொஃபஷனலுக்கு ஒழுங்கா வா. அதுக்கப்புறமா ப்ரொஃபஷனல் அண்ட் ப்ரொஃபஷனலை பத்தி பேசலாம். நான் உன்னோட வெல்விஷரா நினைச்சுதான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். இதே ஆட்டிடியூடோட இருக்கிறதா இருந்தா நீங்க வேலை செய்ய வேண்டாம். ஏன்னா கேட்டிக்கு வேலை மட்டும்தான் முக்கியம். அது ஆபீஸ்ல பண்ணாலும் சரி, இல்ல வீட்ல பண்ணாலும் சரி. எனக்கு புரியுது. நான் இங்கதான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய கத்துக்க நினைக்கிறேன். குட், தட்ஸ் தி ரைட் ஆட்டிடியூட். சரி, அப்ப என் கூட வா. வரணுமா? ஆனா எங்க? கேட்டியோட வீட்டுக்கு. அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? அட, நீங்க எங்கேயும் நகராதீங்க ப்ளீஸ், இங்கேயே இருங்க. என்னால பெட்லயே இருக்க முடியாது. நான் நல்லா தான் இருக்கேன். என்னோட கச்சோடி சூடாறி போயிடும். கச்சோடி சாப்பிட்டாதான் என் உடம்பு சரியாகும். கெட்டவே கெட்டவே. இல்ல வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி, ரெஸ்ட் எடுங்க, படுங்க. நான் சொல்றேன்ல, எனக்கு எதுவும் ஆகல. தள்ளுங்கறல்ல. இருங்க.
ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. ஹலோ, யா. நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஓகே பாட்டி, நான் அப்புறம் கால் பண்றேன். அட கடவுளே, இந்த கச்சோடி ஆறி போயிருக்குமே, எப்படியாவது சாப்பிடணும். பாட்டி, நோன்னு சொல்றேன்ல. நோ நோ அண்ட் லிசன். நோ. பாட்டி, நீயா? அட ரத்னா, இன்னைக்கு நீ காலேஜுக்கு போகணும்ல, போகலையா? பாட்டி, அது நான் இங்க கேட்டிய பாக்குறதுக்காக வந்திருக்கேன். ஓ, அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா எனக்கு உடம்பு சரியில்லாம போகும். நீ இவங்கிட்ட வேலை செய்யறல்ல, கூட வேலை செய்யறதுக்கு வேற யாரும் கிடைக்கலையா? ஆனா பாட்டி, இவர எங்க வந்து மாட்டிக்கிட்ட நீ? Who are you? பாட்டி, உங்க உடம்பு நல்லதானே இருக்கு? Of course, நான் நல்லா தான் இருந்தேன், நல்லா இருக்கேன், இனிமே எப்பவும் நல்லா இருப்பேன். புரிஞ்சுதா? இன்ஃபேக்ட் நான் ரத்னாவை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா ஆயிட்டேன். நான் டான்ஸ் கூட ஆடுவேன். வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு வேற காரணமே கிடைக்கலையா? பாட்டிக்கு உடம்பு முடியலன்ட்டா இதெல்லாம் ஓவர். பாட்டி, அரிஷோ, உங்களோட உடம்பு நல்லதான் இருக்கா? ஓ கேர்ள்ஸ், நீங்க ரொம்ப அப்பாவிங்க. லெட் மீ டெல் யூ, இந்த பையன் இருக்கானே, இவன் உங்களை அடிமை மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு எங்க தோணுதோ அங்க கூப்பிட்டு வேலை வாங்குவான். பாட்டி, எஸ். சொல்றதெல்லாம் முடிஞ்சதா? எஸ். குட். நீங்க ரெண்டு பேரும் போங்க, செட்டப் பண்ணிட்டு வேலைய ஆரம்பிங்க. குயிக். எஸ் கேட்டி. கிளம்பலாம் வாங்க. நீங்க எங்க போறீங்க? இத யார் உங்களை சாப்பிட சொன்னா? இத வைங்க. இல்ல இல்ல பாட்டி, முடியாதுன்னு சொல்றேன்ல. நோ, உனக்கு புரியலையா? அதனால இத சாப்பிடுறத நீ தடுக்காத. பாட்டி, பாட்டி என்னாச்சு? ஐயோ, ஓகே. ஐம் ஓகே. நான் நல்லா தான் இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆமா தெரியுது. காலையில இருந்து 2 தடவை மயக்கமாயிட்டீங்க. வாங்க, வந்து படுத்து ரெஸ்ட் எடுங்க. வாங்க வாங்க, ரெஸ்ட் எடுக்கலாம். வாங்க வாங்க. நீ என்ன பாக்குற? போய் உன் வேலைய பாரு. சரி. வாங்க. நான் எவ்வளவு பெரிய முட்டாள். பாட்டிக்கு எதுவும் ஆகல நினைச்சேன், ஆனா உங்களுக்கு நிஜமாவே உடம்பு முடியல. ஓகே, லிசன் ரத்னா, இது எல்லாத்தையும் கலர் காம்பினேஷன்ஸ் அப்புறம் அக்கார்டிங் டு மெட்டீரியல் சார்ட் பண்ணிடு. முடியும்னா புது காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாரு. கேட்டு அப்புறமா வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாரு. ஓ யா, எனக்கு ஒரு விஷயம் தெரியாம போயிடுச்சு. உனக்கு ஏற்கனவே கேட்டியோட பாட்டியை தெரியுமா? என்ன அப்படி பாக்குற? ஐம் ஃபைன். நான் நல்லா தான் இருக்கேன். நான் ஒன்னு சொல்லவா பாட்டி? உங்களுக்கு சுத்தமா பொய் சொல்ல தெரியாது பாட்டி. உங்களுக்கு இப்போ ரெஸ்ட் தேவை பாட்டி. ரெஸ்ட் எடுங்க. கண்ணா, இப்படி படுத்து ரெஸ்ட் எடுத்து நான் வாழவே வேணாம். உனக்கு தெரியல ஏன் எல்லாரும் காசியில சாக நினைப்பாங்கன்னு. அங்கிருந்து சிவன் அவங்கள கூட்டிட்டு போவாரு. டைரக்ட் ஃப்ளைட் கிடைக்கும். பாட்டி ப்ளீஸ் டோன்ட் சே தட் ப்ளீஸ். உன்னோட பாட்டியை எவ்வளவு நாள் நிறுத்துவ? கண்ணா, நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நான்
சிரிச்சுக்கிட்டே சுத்திக்கிட்டே சாகணும்னு நினைக்கிறேன். அப்பதான் உனக்கும் கஷ்டமா இருக்காது, அப்படியே எனக்கும். போதும் பாட்டி, சொன்னதெல்லாம் முடிஞ்சுதா? ம், உங்க கடவுள் கிட்ட சொல்லிடுங்க, உங்களோட அந்த சிவன் கிட்ட நீங்க எங்கேயும் வர மாட்டீங்க, நானும் அனுப்ப மாட்டேன். பாட்டி, நான் உங்களுக்காக ஸ்பெஷலா டீ கொண்டு வரேன். எனக்கு தெரியும், நான் உனக்கு ரொம்ப பிரியம் இல்ல? ஆமா. இங்க இருந்து கிளம்பு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருந்த? நீ இங்க கண்ணீர் விடுறதுக்கு வரல, வேலை செய்ய வந்திருக்க, புரியுதா? எனக்கு தெரியும். ஆனா முதல்ல நீங்க பாட்டிக்கு என்னாச்சுன்றத சொல்லுங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. நீ போய் முதல்ல உன் வேலையை பாரு. கொடுங்க, நான் பண்றேன். நோ தேங்க்ஸ். உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீ பண்ணு. எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. கோ. நான் இது எல்லாத்தையும் உங்களுக்காக இல்ல, பாட்டிக்காக பண்றேன். ப்ளீஸ் நீங்க என்ன இது பண்ண விடுங்க, ப்ளீஸ். நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க, பாட்டிக்கு என்ன ஆச்சு? அவங்க உடம்புக்கு என்ன? நான் தான் சொன்னேன்ல, அவங்களுக்கு எதுவும் ஆகல. அப்புறம் ஏன் அவங்க அப்படி பேசிட்டு இருந்தாங்க? அவங்க இருக்க போற டைம் கம்மி, அது இது. பாரு ரத்னா, நீ இத்தனை நாளா பாட்டி கூடவே இருக்க, ஆனா இது வரைக்கும் உனக்கு தெரியல. எனிவே, நீ இங்க உன்னோட வேலையை பாரு, பாட்டியோட வேலையை வேண்டாம். பாட்டிக்கு என்னாச்சுன்ற விஷயத்த ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க. நான் ஒரு தடவை உங்ககிட்ட சொன்ன என் பேச்சை கேட்க மாட்டியா? ஆனா நான் கேக்குறதுக்கு பதில் I said go. Oh God, இந்த ஊர் இருக்கே, it's full of problems. இப்ப என்ன பண்றது கேட்டி? கரண்ட் போயிடுச்சு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, இப்ப கிளம்புங்க, நாளைக்கு டைம்க்கு வந்துருங்க. ஓகே? ஓகே. ஆனா நான் ஒரு வாட்டி பாட்டியை பார்க்கலாமா ப்ளீஸ்? நோ, அவங்க இப்ப தூங்கிட்டு இருக்காங்க. பாய். அட என்னப்பா வீடு இது? இந்த கேண்டில வச்சுட்டு இவ்வளவு தேட வேண்டியதா இருக்கு. இதோ ஒரு டேபிள் இருக்கு, பார்க்கலாம். அட பரவாயில்லையே, டார்ச்சா கிடைச்சிருச்சு. என்ன நடக்குதுங்க? மகேஷ், ரொம்ப லேட் ஆக்கிட்டா? இவங்க யாரு? அட மகேஷ் அண்ணா, எப்படி இருக்கேனா? அப்புறம் உங்க தம்பியை பாக்குறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லாம போச்சா? அட அந்த மாதிரி எதுவும் இல்ல விக்ரம். ஆனா நீ எப்ப வந்தேன்னு சொல்லு. நேத்து ராத்திரியில இருந்து உங்களை பார்க்க வெயிட்டிங். உங்களோட தரிசனம் இப்பதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அட ஐ எம் சோ சாரி விக்ரம்.
ஆபீஸ்ல எனக்கு நிறைய வேலை இருந்தது, அதனால எனக்கு டைமே கிடைக்கல. இருந்தாலும் நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் விடுங்கண்ணா, இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை காட்டுறேன். ஓ, வா. அடட வேண்டாம். என்ன பண்றீங்க? ப்ளீஸ் இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது அவளோட கடமைன்னா. உன்னை விட ஒரு வயசு தான் எனக்கு அதிகம். அப்படின்னா என்ன நீ அங்கிள் ஆக்கிடுவியா? ப்ளீஸ் நோ ஃபார்மாலிட்டிஸ், ஓகே? எனிவேஸ், நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். அப்புறம் நம்ம பொறுமையா உட்கார்ந்து பேசலாம், ஓகே? மேல ரூம்ல இருந்து வெளிச்சம் எப்படி வருது? போய் பார்க்கலாம். ஓ காட், புகை வந்துட்டு இருக்கு. நெருப்பு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நெருப்பா? எப்படி அது? சீக்கிரம் போய் ஜன்னலை திறந்து பாரு. நெருப்பு நெருப்பு! வைஷு இங்க வா. கதவும் ஜாம் ஆயிடுச்சு. நெருப்பு நெருப்புங்க, எப்படி பிடிச்சது? போய் யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க, தண்ணி கொண்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. அட கடவுளே, இது வைஷுவோட கல்யாண புடவைல்ல? வைஷு,
ரிலாக்ஸ் வைஷு. டோன்ட் வரி வைஷு. இட்ஸ் ஆல் குட் நோ. ஆனா எங்க எப்படி நெருப்பு பிடிச்சதுனே புரியலையே. ஆனா இந்த புடவை வெளியில எப்படி வந்தது? நேத்து ராத்திரி தான் நான் அதை எடுத்தேன். ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் திரும்ப உள்ளே வச்சுட்டேன். இது எப்படி இங்க? சரி அழாதம்மா. ஏதோ நடக்க கூடாது நடந்துருச்சு. ஒண்ணும் பரவாயில்ல விடு. என்னங்க ஒண்ணும் பரவாயில்ல. எரிஞ்சது வைஷுவோட கல்யாண புடவை. ஆமாப்பா, கல்யாண புடவை இப்படி எரியறது நல்ல சகுனம் இல்ல. நல்ல வேளை, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இங்க யாரும் இல்ல, யாருக்கும் எந்த காயமும் ஏற்படல. இங்க பாருங்க, இதான் நெருப்பு வந்ததுக்கு காரணம். கேண்டிலோடைய பீஸ் அது. இதை யார் இங்க வச்சது?